நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்குரிய ஜூன் மாத ராசி பலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எப்பவும் போல துலாம் ராசியின் குணங்களை லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். துலாம் ராசி காலபுருஷனின் அங்க அமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கும் 3வது சர ராசியாகும். இது ஒரு சுப ராசியாகும். துலாம் ராசி பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும். அழகு, கலை உணர்ச்சி போன்றவற்றிற்கு அதிபதியான சுக்கிரன் இவர்களின் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் இவர்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு உள்ளவர்கள். இந்த இடத்தில் சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் அவ்வளவு திறமை இருக்காது. மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் பூஜ்ஜியம்தான். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவார்கள். இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள். சிலர் கருப்பாக இருந்தாலும் மூக்கும் முழியுமாக அழகாக தோற்றமளிப்பார்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருக்கவே விரும்புவார்கள். இவர்களைப் போலவே மற்றவர்களும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரம் அடைவார்கள். தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகின்றதோ அதை போலத்தான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலைமையை கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். துலாம் ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை பேசுவார்கள். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாமல் விழிப்பார்கள். குடும்ப பொறுப்புகளை எப்பொழுதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவார்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறுவார்கள். பண்டிதர்களுக்கும் ஆலோசனை கூறுவார்கள். பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே விரும்புவார்கள். வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் இவர்கள் சாமர்த்தியசாலிகள். பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது முடியாத காரியம். வெளி வட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல் இருப்பார்கள். எதற்கும் சளைக்காமல் பாடுபடுபவர்கள் என்பதால் தோல்விகளைக் கண்டு எளிதில் துவண்டு விட மாட்டார்கள். துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திற்கு குரு அதிபதியாக இருப்பதால் இவர்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை. இவர்களுக்கு இவர்களேதான் எதிரி. அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும். நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும். யாரையும் சார்ந்து இயங்கக்கூடாது என்கின்ற வைராகியம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் ஏற்றத்தாழ்வுடன் தான் இருக்கும். கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாசல் கதவில் வரிசையில் நிற்கும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும். ஆனாலும் இவர்களின் தேவைக்கு ஏற்ற பணம் ஏதேனும் ஒரு வழியில் வந்து கொண்டுதான் இருக்கும். சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். நடுத்தர வயது வரை இவர்களது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம். துலாம் ராசியில் 10ஆம் இடத்திற்கு உரியவராக சந்திரன் இருக்கின்றார். சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் 10ஆம் இடத்திற்கு உரியவராகவும் வருவதால் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வார்கள். எதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்கள் பொதுநல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வார்கள். அடிக்கடி வெளியூர் பயணங்கள், தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் அமையும். இதனால் பயண செலவுகளும் அதிகரிக்கும். தனது சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதன்படியே சேர்த்தும் கொடுப்பார்கள். ஆனால் வெளியில் அதனை காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். சரி, வாங்க துலாம் ராசிக்குரிய ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு யோகம் தரும் மாதம் இது.
நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். முயற்சிகள் பலிக்கும். மற்றவர்கள் உதவுவார்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் முன்னேற்றங்களை தரக்கூடிய மாதம் இது. கோச்சார நிலையில் கிரகங்கள் அனைத்தும் அதிர்ஷ்டங்களை தரும் அமைப்பில் இருப்பதால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நன்மைகளை அடையாளம் காட்டும் விதமாகவும் இந்த பிப்ரவரி இருக்கும். கோச்சாரத்தில் கிரகங்கள் இத்தனை சாதகமாக இருந்தும் துலாம் ராசிக்காரர்கள் யாராவது கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருந்தால் அவர்களின் பிறந்த ஜாதகப்படி சரியில்லாத தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கும். சுபரான குரு வலுவான நிலையில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த எதிரிகளின் கொட்டம் ஒடுங்கும். கடன் தொல்லைகளை தடுக்கும் விதமாக 6ஆம் இடத்தில் ராகு உள்ளதால் ஜாதகத்தில் யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருப்பவர்கள் கடன் தொல்லை, ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றை சுலபமாக ஜெயிப்பீர்கள். இந்த மாதம் பொருளாதார சிக்கல்கள் இருக்காது. வேலையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் செழிப்பாக நடக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் கூடும். சிலருக்கு இதுவரை தாமதித்து வந்த வேலை வாய்ப்புகள் இனிமேல் நல்லபடியாக கிடைக்கும். பணியில் இருப்போருக்கு இருந்து வரும் சிக்கல்கள் தீரத் தொடங்கும். வியாபாரிகளுக்கு கொடுத்த கடன் சிக்கல் இல்லாமல் திரும்ப வரும். கடன் தொல்லை எல்லை மீறாது. சிலருக்கு மட்டும் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் தூக்கலாக இருக்கும். சிலருக்கு பங்குத்துறையில் லாபமும் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த விஷயம் சாதகமாக முடிவதும் திரும்ப வராது என்று கைவிடப்பட்ட பணம் கிடைத்து சந்தோஷப்படுதலும் நடக்கும். ஆசைப்பட்ட குழந்தை பேறு கிடைக்கும். சிலருக்கு வீடு வாகனம் மாறுதலுக்கு உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான மாதம் இது. கணவரும் குழந்தைகளும் உங்களின் பேச்சை கேட்பார்கள். வயதானவர்களின் ஆரோக்கியம் மேம்படும். அரசு தனியார் துறை ஊழியர்கள் நன்மைகளை அடைவார்கள். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சரிங்க, துலாம் ராசிக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். திங்கள்தோறும் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மைகளை தரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடவும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.